நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேச போகிறோம். அதாவது உலக செய்திகளில் நமக்கு ரொம்ப பிடிச்ச அல்லது நம்ம ரொம்ப ரசித்த இந்த செய்தி எடுத்தோன்னா, ஆப்பிரிக்க கண்டத்தின் சூப்பர் ஸ்டார் பர்கினோ ஃபாசோவோட அதிபர் இப்ராஹிம் தரோரே. இவரை பற்றி ஏற்கனவே நான் வேறு ஒரு ரெண்டு சேனலில் பேசியிருக்கேன். அதுக்கு கிடைச்ச ஆதரவு என்ன? ஏன் அந்த ஆதரவுனா, ஒரு மனிதன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற முடியுமா? அப்படி நடந்தால் என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு அந்த ஏக்கம் இருக்குல்ல, அது உலக அளவில் எல்லார்ட்டும் இருக்குது போல இருக்குது. அதனால் இந்த மாற்றங்களை விரும்புகிற மக்கள் இப்ராஹிம் தரோரே செய்தியை படிக்கிறதுக்கு விரும்புகிறாங்களா? அதனால் அவரை பற்றின கம்ப்ளீட் ஓரளவு ஏற்கனவே படித்தது, இன்றைக்கி நடத்துக்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பேச போகிறோம். நான் கசாலி டீகோட்ஸ். இது சினிமா, அரசியல், உலக செய்திகள், சமூக செய்திகள் அப்படின்னு எல்லாத்தையும் உண்மைத்தன்மையோட நேர்மையாக பயாஸ்ட் இல்லாமல், யார் சார்பாகவும் இல்லாமல் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களுக்கு இந்த விஷயம், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி, உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணி ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, இப்ராஹிம் தரோரே அவரை பற்றி அங்கங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ரொம்ப அடிமட்டத்தில் வாழ்க்கைக்கே வழி இல்லாமல், ஏற்கனவே ஆப்பிரிக்கா இதை பற்றி நம்ம இதில் நேஷ்னல் ஜியோகிராஃபியில் பார்த்தாலோ இந்த மாதிரி சில இடங்களில் பார்க்கும்போது ஒரு கருப்பாக ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போடாமல், உடம்பு பூரா சொரியாக வெயிலில் அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த மக்களோட வாழ்க்கை தரம் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமாக, ஐயோ பாவம் அப்படின்னு இந்த பூமியில் இவங்களும் இவ்வளோ மோசமாக இருக்காங்களே, இவங்க பிறந்தது என்ன பாவம் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப பஞ்சப்பராரியாக பரிதாபமான நிலையில் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகள், ரொம்ப முக்கியமாக மத்திய ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இப்போ இந்த இதை பற்றி பேசும்போது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே வளங்கள் இல்லையா, இயற்கை வளங்கள் இல்லையா, காடுகள் இல்லையா, விவசாயம் இல்லையா, இல்லை மினரல்ஸ் இல்லையா, எல்லாமே இருக்குது. அதோடு சேர்த்து என்ன இருக்குன்னா, மோசமான ஆட்சி இருக்குது. அந்த மோசமான ஆட்சினால் எல்லா மக்கள் வயிற்றுலேயும் பசி இருக்குது, வறுமை இருக்குது. அந்த வறுமையெல்லாம் இதை எப்பயாவது ஒரு தலைவர் வந்தால் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு இதோட வேகத்தோடு வருவாங்க இல்லையா. வந்தால் என்ன செய்வாங்க, இதை சுரண்டிக்கிட்டு இருக்க நாடு ரொம்ப முக்கியமாக யார்? யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அப்புறம் அமெரிக்காவோட முக்கியமான வேலையை உலகத்தில் எங்கெல்லாம் மினரல்ஸ் இருக்கோ, ஆயில் இருக்கோ, வளம் இருக்கோ, அது எல்லாத்தையும் சுரண்டணும். இன்னொரு பக்கம் ஆயுதத்தை விற்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை இப்போ அமெரிக்கா பற்றி ஏற்கனவே நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவோட செயல் இதுதான். அவங்க அடுத்தவங்களுடைய பசியில் அடுத்தவங்களை அடித்து வாழ்கிற, அதில் சுகமாக வாழ்கிற ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு சற்றும் சளைத்ததில்லை ஃப்ரான்ஸு, யூகே, நெதர்லாந்து அப்படிங்கிற போர்ச்சுகீஸ் அப்படின்ற இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள். ஓகே, இப்போ இந்த மாதிரி வறுமையில் இருக்கக்கூடிய இதில் வெஸ்ட் ஆப்பிரிக்கா, அதில் பர்கினோ ஃபாசோ அப்படின்னு ஒரு நாடு. இதை பற்றி இப்போ நிறையா செய்திகளில் வந்துட்டுருக்கு, நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பர்கினோ ஃபாசோவில் இப்போ 2022 ஒருத்தர் அதிபராக வர்றார். அவர் பேர் இப்ராஹிம் தரோரே. அவர் கேப்டன்னா வெறுமனே பேரளவில் வெறும் பட்ட பேர் இல்லை, நிஜமாகவே அவர் மிலிட்ரியில் சர்வ் பண்ண கேப்டன். இப்போது அவர் 1988 மார்ச்சில் பிறந்தவர். இப்போது அப்படி பிறந்தால் இப்போ என்ன வயசு இருக்கும் அவருக்கு? கிட்டத்தட்ட 38 வயசு. ஓகே, அவர் காலேஜில் படித்தது ஜியாலஜி. ஓகே, அந்த புவி சம்மந்தப்பட்ட ஒரு ஜியாலஜி. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக அதை தாண்டி மனிதர்களை நிறையா படித்தார். என்ன காரணம்னா, காலேஜ் படிக்கும்போதே அங்கே ஸ்டூடெண்ட் அசோசியேஷனில் ரொம்ப இன்வால்வ் ஆனவர். அப்புறம் சரி, ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் இன்வால்வ் ஆனார்னா படிப்பு ரொம்ப சுமாராக அப்படின்னு அவர் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. அது போக படிச்செல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 2009, இப்போ 2009னா கிட்டத்தட்ட ஒரு 20-21 வயசு இருக்கும். அதில் அந்த நாட்டில் ஆர்ம்டு ஃபோர்ஸில் சேர்றார்.
ஸோ இளைஞர் பர்கினோ ஃபாசோவில் ஆர்ம்டு ஃபோர்ஸில் வந்து சேர்றாரு. சேர்ந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணாருன்னா, பக்கத்து நாடு வந்து மாலி, அங்கே மேலே வந்து மாலி, நைகர் 2 நாடுகள் இருக்குது. அந்த மாலியிலேருந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இருக்கு. பீஸ் கீப்பிங்கில் வந்து அங்கே போய் பணி செய்கிறார். எப்படின்னா 2014 2019 வரைக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, ஒரு அதிபர் தான் நாட்டை வந்து எப்படியெல்லாம் வழி நடத்தணும் அப்படின்ற கனவு இருக்குல்ல, அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு மனசில் வெறும் கனவு மட்டும்தான் பத்தாது, உடலில் வலு வேணும். அப்புறம் என்னெல்லாம் பண்ணால் நம்மளை எதிரிகள்கிட்டேருந்து பாதுகாத்துக்க முடியும், நம்மளை பாதுகாக்கணும், நம்மளை சார்ந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த பாதுகாப்பு, இந்த விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருக்கு வந்து அனுபவம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி மாலியில் பீஸ் கீப்பிங்கில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஜிகாதிஸ்ட்டுன்னு ஒரு குரூப் இருக்காங்க. அதுக்கு எதிராக 2020 வந்து ரொம்ப போராடினார். அப்புறம் அதில் வந்து 2022 ஏன்னா அங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் 2014 2019 19 வரைக்கும் மாலியில் வந்து பணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2020 வந்து ஊருக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஜிகாதிஸ்ட்னு ஒரு குரூப் வந்து பயங்கர மோசமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து 2022 வந்து அங்கே இருந்த அதிபர், அவர் பேர் வந்து பால் ஹென்றி சண்டாகோ டாம்பியா. ஸோ நம்ம வந்து சுருக்கமாக டாம்பியா அப்படின்னு வச்சுக்கோமே. டாம்பியாவுக்கு சப்போர்ட் பண்ணி, ஜிகாதிஸ்டுக்கு அகெயின்ஸ்டாக சப்போர்ட் பண்ணி அவர் வந்து அதிபராக்குன்னு எல்லா வேலையும் பார்க்குறாரு. பார்த்து முடித்த உடனே இவரோட செயல்பாடு இருக்குல்ல, அது வந்து ஒரு சரியாக இல்லை, ஒரு நல்ல செயல்பாடு இல்லை. இவர் வந்தால் வேகமாக வந்து வெளியிலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மனசுக்குள்ளே வந்து பெரிய ஆர்வம் இருக்குது, ஆசை இருக்குது, இதெல்லாம் வந்து மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே செய்யாமல் வந்து சவசவன்னு இருந்து என்ன செய்யும்? என்ன பண்ணார்? அவரை வந்து தூக்கி போட்டார். 2022 தூக்கி போட்டு இவர் வந்து ஒரு இன்டரிம் பிரசிடெண்ட்டாக, இடைக்கால அதிபராக வந்து வர்றார். வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு திங் பார்த்தாரு, என்னென்ன நடக்குது நம்ம நாட்டில் வந்து ஒழுங்கான ரோடு இல்லை, ஒழுங்காக அக்ரிகல்ச்சர் ஒழுங்காக விளைய வைக்கலை, தங்கம் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இது எதுவுமே நமக்கானது இல்லை. யார் வந்து அங்கே பார்க்குறேன்னா, அங்கே வந்து முக்கியமாக பாதுகாப்பில் வந்து இருக்கிறது வந்து இவர் இந்த கண்ட்ரின்னா ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸ். அந்த ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து பாதுகாப்பு படைன்ற பேரில் இங்கே வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற கோல்டு, அப்புறம் காட்டன், வீட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து இருக்கிறத பூரா அவங்க கொண்டு போகிறாங்க. இவங்களுக்கு வந்து பிச்சை காசு மாதிரி வந்து வருஷம் இத்தனை பில்லியன் தரேன், இது தரேன், எய்டு தர்றாங்க. அப்போ இருக்கிற வளத்தை பூரா அள்ளிட்டு போய்ட்டு எடுத்து வந்தோன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன பண்ணார்? இவர் இடைக்கால அதிபராக வந்த உடனே ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸை தூக்கி போட்டு எங்களுக்கு சொந்த ஃபோர்ஸ் போதும் அப்படின்னு சாதாரண குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏற்கனவே மிலிட்ரி ஒன்று இருக்குது, அது இல்லாமல் சாதாரண குடிமக்களில் ஒரு 50,000 பேரை செலக்ட் பண்ணி அவங்க வந்து இன்னொரு ஃபோர்ஸாக வந்து ரெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து 2000 இப்போ அதுக்கப்புறம் அதிபர் ஆகிட்டார். 2023 வந்து 2022 அதிபராகி இதெல்லாம் எக்ஸ்பெல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, கோல்டு மைனிங் இருக்க அந்த ரிஃபைனரி அதை வந்து சொந்தமாக பண்ணுறாரு. அதுபோக காட்டன் ப்ராசஸிங், வீட்டு ஃப்ளோர் ப்ராசஸிங், அதில் வந்து ப்ரெட்டு செய்ய முடியும். அந்த கோதுமை மாவு வந்து அரபு நாடுகளாக இருக்கட்டும், ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும், நிறைய வந்து அதுதான் வந்து மெயின் முக்கியமான உணவு. அதுக்கு வந்து அந்த ப்ராசஸிங் எல்லாமே அங்கே சொந்தமாக அங்கேயே வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. சரி, ஒரு இடத்துல வந்து ப்ராசஸிங்லாம் பண்ணியாச்சு, அதை கொண்டு போய் சேர்க்கணுமே, அதுக்கு ரோடு வேணுமே, அருமையான ரோடு போடுறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம வந்து இந்த நாட்டில் இங்கே வந்து பிரசிடெண்ட் ஆகிட்டோம், ஃப்ரெஞ்சு படைகளை வந்து தூக்கி போட்டதுக்கப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே ருசி கண்ட பூனைகள். அப்புறம் இவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து அமெரிக்கா, எப்போவுமே அமெரிக்கா வந்து பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே அமெரிக்காவிலேருந்து பில்கேட்ஸ் குரூப் வந்து ஏதோ ஒரு மருந்து நாங்கள் வந்து இங்கே கொடுக்க போகிறோம், இதை வந்து உங்கள் மக்களுக்கு கொடுக்க போகிறோம்னா இந்த வேலையை பாரு, எங்கள் மக்களுக்கு என்ன நோய் வந்தாலும் நாங்கள் வந்து செலவு பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு இவர் எடுத்த சார்பு என்ன தெரியுமா? அமெரிக்கா வேண்டாம், யூரோப்பியன் கண்ட்ரி வேண்டாம், எங்களுக்கு சைனாவும் ரஷ்யாவும் வேணும் அப்படின்னு அவங்களுக்கு சைனா ரஷ்யாவோட ரொம்ப நெருக்கமானார். சரி, இதோட முடிஞ்சா நம்ம தனியாக நின்னா தப்பாச்சே அப்படின்னு அங்கே வந்து என்ன பண்ணணும்னா, இதே ஃப்ரெஞ்சு பிரச்சனை மாலிலையும் நைகர்லேயும் இருந்தது. இவர் என்ன பண்ணார்? அது ஒரு கான்ஃபெடரேஷன் சொல்லி ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனார். என்ன கூட்டமைப்பு, என்ன சைன் பண்ணியிருக்காங்கன்னா, மாலியில் ஏதாவது வந்து வேறு யாராவது பிரச்சனை பண்ணால்
பர்கினோ ஃபாசோ அண்ட் நைகர்லேருந்து ஃபோர்ஸ் அங்கே போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நைகரில் ஏதாவது பிரச்சனை வந்தால் மாலியிலேருந்தும் பர்கினோ ஃபாசோலேருந்தும் அங்கே போகணும். அதே மாதிரி பர்கினோ ஃபாசோவில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மாலி அண்ட் நைகர் டீம் வந்து இங்கே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு கான்ஃபெடரேஷன் வந்து ரெடி பண்ண, கான்ஃபெடரேஷன் ஆஃப் சாஹல் அப்படின்னு. இப்போ என்னென்னா அதை வந்து உருவாக்கி அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. இதை பார்த்த உடனே அக்கம் பக்கம் எல்லாம் வந்து ஆனால் நல்லா இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க. அக்கம் பக்கத்தில் வந்து இருக்கிற மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் அமெரிக்கா இதெல்லாம் பார்த்தா அடிவயத்தில் வந்து புளியை கரைக்குது. ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து வளங்கள் ரொம்ப கம்மி. அவங்களுக்கு வந்து என்னென்னா வந்து என்ன சொல்கிறது, புத்திசாலித்தனத்தில் அதை பயன்படுத்தி பெரிய பணக்காரங்களாக வாழ்ந்தவங்க. இப்போ இருக்கிற மொத்த வளம் வந்து நானே பார்த்துக்கறேன், நீ வேலையை பாரு அப்படின்னா, உழுபவருக்கே நிலம் சொந்தம் அப்படின்னா பண்ணையார்கள் என்ன செய்வாங்க, பட்னியாக அலைவாங்க. பண்ணையார்களுக்கு வந்து மொத்தம் எல்லாம் வந்து 100 ஏக்கர் 200 ஏக்கர். நம்ம ஊரில் முன்னாடி வந்து ரொம்ப பண்ணையார் இது இருந்துச்சா, ஒரு 1000 ஏக்கர் இருக்குது. விளைச்சல் பூரா அவங்கள்ட்ட வந்து கொட்டுவாங்க. அவங்க வந்து பிச்சை போடுற மாதிரி வந்து உனக்கு கொஞ்சம் நெல், உனக்கு கொஞ்சம் கேப்பை, உனக்கு கொஞ்சம் கம்பு, உனக்கு கொஞ்சம் சோளம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சை போடுற மாதிரி போடுவாங்க. உழைக்கிற பூரா அவங்க. ஆனால் பண்ணையார்கள் வந்து வயிறு வளர்த்துட்டு இருந்தாங்களா, அதே மாதிரி தான் இங்கே வந்து பண்ணையார்கள் மாதிரி வந்து ஃப்ரெஞ்சு அண்டு அமெரிக்கா இவங்க காலனியாக வச்சுருந்தாங்க. இதை பூரா வந்து தூக்கி போட்டு இதை சொந்தமாக வச்சோன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சும்மா விடுவாங்களா, இவரை வந்து கொல்றதுக்கு 2025 மட்டும் கிட்டத்தட்ட அஃபீஷியல் அட்டம்ப்ட் மட்டும் 19 அட்டம்ப்ட். அது போக இந்த மாதிரி எய்டு கொண்டு வர்றேன் அப்படின்னு அது வழியே நிறையா ஆயுதங்களை கொடுத்து விட்டு உள்ளே வந்து இவங்களுக்கு எதிராக இருப்பாங்க இல்லையா, ஜிகாதிஸ்ட் குரூப்பு, அப்புறம் மற்ற டெரரிஸ்ட் குரூப்பு, அவங்கள வந்து பயன்படுத்துகிற எல்லா வேலையும் பார்த்தாங்க. என்ன பண்ணாலும் இவர் ஏற்கனவே சொன்னேன்னா, இங்கே வந்து மாலியில் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அங்கே எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் 2009 இங்கே லோக்கலில் இங்கே இருந்த இதில் ஆர்மியில் இருந்தாரா, இந்த அனுபவமும் அறிவும் அதை வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சு தனக்கு நேர்ந்த அத்தனை விஷயத்தையும் வந்து அத்தனை பிரச்சனைகளும் முறியடிச்சு கரெக்டாக வந்துதாச்சா. இப்போ என்ன பண்ணார், வந்து நாட்டில் வந்து விளைச்சல் இருக்குது, எல்லாம் இருக்குது, மக்களுக்கு வேலைவாய்ப்பு. இப்போ பட்டினி கிடக்காங்க. அப்போது விளையிற கோதுமையை இப்போ எல்லாத்தையும் வந்து அங்கே மக்களுக்கே பிரித்து கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறாரு. அது போக ரொம்ப முக்கியமாக வந்து டிரான்ஸ்போர்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா பயங்கர கேவலமாக ரோடுகளே இல்லாமல் மண் தரையில் ஒரு கட்டாமட்டான ஒரு ஜீப்பு மாதிரி போச்சு அப்படின்னா குதிச்சு போகும். அந்த மாதிரி இருந்ததை இப்போ பார்த்தா ஒரு அற்புதமான ரோடு. அந்த ரோடு வந்து ஈவன் அரபு நாடுகளோடு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அப்படி சொல்ல முடியாது, ஆனால் அருமையான ரோடு. கீழே வந்து பழைய டயர் இருக்கு இல்லையா, அந்த டயரை பூரா கீழே வரிசையாக எல்லாம் லெவல் பண்ணி கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சரளக்கல் இந்த மாதிரி தார் ஊற்றி அந்த ரோடை வந்து அற்புதமான ரோடாக அப்படி போட்டு ரோடு போட்டோன்னே வண்டி வாகனம்லாம் நல்லா போகுது. அது போக வேலை வாய்ப்பு அத்தனை பேருக்கு கிடைக்குது. ஜிடிபி வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மக்களுக்கு வந்து பசி குறைஞ்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 2025 அந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் சாஹல்னு சொன்னோம்ல 3 நாடு, இந்த 3 நாட்டுக்கான இந்த கான்ஃபெடரேஷனுக்கு பிரசிடெண்ட்டாகவே இவர் ஆக்கிட்டாங்க. நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்துருப்போம். இன்னும் சில நாடுகள் வந்து இவருக்கு பின்னாடி வந்து எடுத்தேன்னா இப்போ இது இருக்குது நமக்கு வந்து என்ன, மாலி நைகர் அந்த மேலே இருக்கா, அடுத்து வந்து பெனின் இருக்குது, கானா இருக்குது, டோகோ இருக்குது, கோட்டிடியா இவர்னு ஒரு நாடு இருக்குது. இது சுற்றி உள்ள நாடுகள்லாம் வந்து இவங்களுக்கு இணக்கமாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா வந்திருக்கு. இடையில வந்து இவர் நம்ம நெத்தன்யாகு வந்து இவரை மிரட்டி லெட்ரு போட்டார், ஆசை காட்டினார், 2 பில்லியன் தர்றேன்னாரு. என்ன பண்ணாலும் அதை பப்ளிக்காக வெளியிட்டு அவரை அசிங்கப்படுத்தினார். அப்போ அவர் வந்து மிரட்டினார், 72 மணி நேரத்தில் வந்து நீ வந்து இந்த மாதிரி சரண்டர் ஆகலை, அவங்களுக்கு இந்த மாதிரி இது கொடுக்கல அப்படின்னு அமெரிக்கா மிரட்டினாங்க, இவர் மிரட்டினாங்க. நீ மிரட்டிக்கிட்டே இரு, நான் என் வேலையை பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா ஓ நாடு உனக்குன்னா என் நாடு எனக்கு, உனக்கு மட்டும்தான் மிரட்ட தெரியுமா. நம்ம ஊரில் ஒரு சரியான இது டயலாக் சொல்லுவாங்கல்ல, ஏன் அருவா வந்து நீ வெட்டினா மட்டும்தான் வெட்டுமா, நான் வெட்டினா வெட்டாதா, அருவா எல்லாத்தையும் பொது, உனக்கு வலிமை இருந்து நீ வெட்டினேன்னா நானும் வெட்டுவேன் அப்படின்ற மாதிரி எதுக்கும் பயப்படாமல் தன் நாடு தன் மக்கள் தன் மக்களோட வளம். இதுக்கு முன்னாடி வந்து சங்கரான ஒருத்தர் வந்து இருந்தார், அவரோட இன்னொரு உருவம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அவரை தாண்டின இடத்துல வந்து இவர் இப்ராஹிம் தரோரே இருக்கார். இப்போ இப்ராஹிம் தரோரே மாதிரி நம்ம நாட்டில்
லஞ்சம் ஊழல் இல்லாமல் ஒரு அந்த ஃபினான்ஷியல் இது இருக்க என் நாட்டுக்கு இவ்வளோ வருமானம் வருது, இந்த இதை நான் செலவு பண்ணுறேன், எனக்கு ஆடம்பரம் தேவையில்லை அப்படின்னு அவருக்கான பாதுகாப்பு மினிமம் பாதுகாப்பு வச்சுட்டு தனக்குன்னு செலவு எதுவும் பண்ணிக்கிறாம அழகாக நடத்தி கொண்டு போகிறாரா? அந்த மாதிரி அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு 50% லஞ்சம் ஊழல் இல்லாமல் நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் இருந்தால் நமக்கு இங்கே இருக்கிற கல்வி அறிவுக்கும் மனித வளத்துக்கும் மினரல்ஸ் அக்ரிகல்ச்சர் இப்படி இருக்கிற அத்தனை வளத்துக்கும் நம்ம வந்து இன்னும் எங்கேயோ போகணும். இப்படி கூடி சீக்கிரம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி பேசுகிறோம், நல்ல விஷயங்கள் பேசுகிறோன்னா அது ஒரு ஏக்கம்தான். நம்ம ஊர்லேயும் அரசு அதிகாரிகள், காவலர்கள் சாதாரண பொதுமக்களுக்கு நேர்மையாக நடக்கணும். நம்ம கொடுக்குற பொதுமக்கள் கொடுக்குற வரி பணத்தில் தான் நமக்கு வந்து சம்பளம் கிடைக்குது அப்படின்னு அதை நினச்சி பொதுமக்களுக்கு, எளிய மக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு அரசும் அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும். அதுதான் இந்த இப்ராஹிம் தராரோட இவரை பற்றின டீட்டெயில் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம். அடுத்து இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.